உண்மை பேசும், விழிப்புணர்வை எழுப்பும், சமூக நலனை காக்கும் கதை சொல்லும் தளம். பரக்கா ஸ்டுடியோ. கதை சொல்லும் கலை எங்கள் ஆயுதம். வாழ்க்கை அழகாயிருக்கும் நம்மை நாமே காப்பாத்தினால், ஆனா நம்ம கையில் இருக்கும் மொபைல்தான் குடும்பத்தையும் பாசத்தையும் மெதுவா திருடிக்கிட்டு போகுது. பாசம் பேச வேண்டிய இடத்தில் நோட்டிஃபிகேஷன் சத்தம், கண்களை பார்க்க வேண்டிய நேரத்தில் ஸ்கிரீன் மட்டும்தான். இது சாதாரண கதையில்லை, ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கிற உண்மை. மொபைல் நாசம். கேளுங்கள், சிந்தியுங்கள். இந்த புள்ளைகள் எப்போ பார்த்தாலும் மொபைல் கையில தான் இருக்கு. படிப்பு வேணும்னா கூட மனசில்ல, விளையாடுறதுக்கு மட்டும் ஆர்வம். அப்படித்தான் இப்போ காலம். நாம சின்ன வயசுல கிரிக்கெட் விளையாடினோம், இவங்க மொபைல் கேட்டு அழுறாங்க. ஆமா, நாம கிரிக்கெட் விளையாடினாலும் உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சு. ஆனா இவங்க ஸ்கிரீனுக்கு அடிமையாயிட்டாங்க. கண் பளிச்சுன்னு போயிடுது, இரவு தூக்கமே இல்ல. உண்மைதான், மொபைல் நல்ல கருவி, ஆனா நம்ம கண்ட்ரோல் இல்லைன்னா அது நச்சு. புள்ளைகள் இன்னும் மொபைல்ல இருக்கிறாங்க. யூடியூப், கேம்ஸ், ரீல்ஸ், நேரம் போச்சு போல இருக்கு. ஆம், நாம இதை கவனிக்கணும். கேம்ஸ் அடிக்ஷன், பிள்ளைகளுக்கு பல மணி நேரம் போன் கையில், படிப்பு குறைவு, கண், தூக்கம், மன அழுத்தம் எல்லாமே பிரச்சனையாகும். திரைப்பட பழக்கம், தவறான வேடமாடல்கள், தேவையற்ற வன்முறை மற்றும் காதல் வழிமுறை பின்பற்றுவது. சோஷியல் மீடியா அடிக்ஷன்ல பிள்ளைகள் கம்பேரிசன் பண்றாங்க. ஃபேக் லைஃப் ஸ்டைல்ல மனசு பாதிக்கிறது, டிப்ரெஷன் கூட வரலாம். வயசுல கியூரியாசிட்டி அதிகம், ஆனா மெச்சூரிட்டி குறைவு. தாங்களே ஸ்டாப் பண்ண முடியாது. அதனால ஸ்ட்ரிக்ட் பேரண்டல் கண்ட்ரோல் தான் தேவை. அப்படியா? நம்ம கண்ட்ரோல் இல்லனா இவங்க தடம் தவறி போயிடலாம். மொபைல்ல இருந்து நேரம் கட்டுப்படுத்த வேண்டும். சரி, இனிமேல் நேரம் லிமிட் வைத்திடுவோம். மொபைலுக்கு அடிமையாகாதீங்க. ஃபேமிலி டைம்ல சேர்ந்து பேசுற போது சந்தோஷம் கொண்டிருப்பது முக்கியம். டெக்னாலஜி நல்லதுதான், ஆனா அது புள்ளைகளை குடும்பத்திலிருந்து, நல்ல பழக்கத்திலிருந்து பிரிச்சிடுறது. ஆம், மொபைல் புள்ளைகளை மட்டுமல்ல, பெரியவர்களையும் ஸ்லோலி வேற உலகத்துக்கு இழுக்குது. நம்ம வீட்ல இருந்த அந்த சிரிப்புகள், விளையாட்டு சத்தங்கள், குடும்ப கதைகள் எல்லாமே போயிடுது. இப்போ எல்லாம் ஸ்க்ரோல் 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 தான். இது நம்ம குடும்பம் மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீட்லயும் இதே நிலை. மொபைல்னு பேர்ல நம்ம வாழ்க்கையே கைமறக்கிறோம். இனிமேல் ஒரு சட்டம் போடலாம். மொபைலுக்கு ஸ்ட்ரிக்ட் டைம் லிமிட். குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிடுறப்போ, பேசுறப்போ மொபைல் வேண்டாம். நல்ல ஐடியா. மொபைலுக்கு அடிமையாகிறத விட நம்ம குடும்ப பாசத்துக்கு அடிமையாக்கணும். அதே ஃபியூச்சர். மொபைல் நம்ம பிள்ளைகளுக்கு கற்பிக்க கூடாது, நம்ம தான் கற்பிக்கணும். சரி, மொபைல் நாசம் நம்ம வீட்ல ஆரம்பிக்க கூடாது. அதற்கு பதிலா குடும்ப பாசம் வளர்க்கணும். பாசம் பேசாத வீட்டை மொபைல் நிரப்பாது. அன்பு காட்டாத பெற்றோரை டெக்னாலஜி காப்பாற்றாது. இன்று ஒரு நிமிடம் பிள்ளைகளோடு பேசினால், நாளை அவர்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை நேசிப்பார்கள். மொபைல் கையில் கொடுக்காதீர்கள், பாசம் கையில் கொடுங்கள். அதுவே எதிர்காலத்தை காப்பாற்றும் மருந்து. அதுவே மொபைல் நாசம்கான உண்மையான பதில். பரக்கா ஸ்டுடியோ. கதை சொல்லும் கலை எங்கள் ஆயுதம்.